Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம சாக்லேட் பனானா தோசை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸி அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஒரு ரெசிபி. ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. இதை ஒரு 2 minutes நல்லா கண்டினியூஸாக பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர், 2 டேபிள்ஸ்பூன் ஆயில், அப்புறமா 2 பழுத்த வாழைப்பழம் மஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச வெரைட்டி ஆஃப் பனானா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இதே நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்குது. நம்மளோட சாக்லேட் பனானா தோசை பேட்டர் இப்போ ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு இரும்பு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 கரண்டி அளவுக்கு சாக்லேட் தோசை பேட்டரை சேர்த்துருங்க. அதை எவ்வளோ தின்னாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே வீட்டில் காய்ச்சின நெய்யே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் பெஸ்ட்டாக கிடைக்கும். இதனால் மீடியம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டு அகெயின் ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடும் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ தவாலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான சாக்லேட் பனானா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா சூடாக கொஞ்சமாக பீனட் பட்டர் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் குவிக்கான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த சாக்லேட் பனானா தோசை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.